காலை முதலே வந்து லேசாக தூரல் போட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த 2 மணி நேரமாக பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்க முடியுது. இங்கே ஏறக்குறைய பார்க்கும்போது ஒரு 10,000க்கும் மேற்பட்ட, அதாவது 5,000க்கும் மேற்பட்ட பெண்கள், அதுக்கு அதே போல வந்து 5,000க்கும் மேற்பட்ட ஆண்களோட 10,000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பகுதி முழுவதும் வந்து தென்னூர் சாலை முழுவதும் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கடந்த 4 நாட்களாக எந்த உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அதில் ஒரு சிறிதும் வந்து உணர்வு தவறாமல், அது உறுதி மாறாமல் தொடர்ந்து அவங்களுடைய காட்சிகளை பார்க்க முடியுது. 2 மணி நேரம் முழுமையான மழையில் நனைந்து கொண்டு எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி எங்களுடைய கலாச்சாரத்தை காத்தே தீவிரம் என இந்த தமிழ்ச்சியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தமிழ்ச்சியோட பேசலாம். சொல்லுங்கம்மா, இவ்வளவு மழையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி இந்த உணர்வு வருது உங்களுக்கு? நாங்க நல்ல முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு மழையில இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இருக்காங்கன்னா ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் தான். ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும், எல்லாம் பீட்டா ஒழியணும். ஜல்லிக்கட்டுவாக இல்ல, தமிழோட உரிமைக்காகவே நாங்க ஃபுல்லா போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கோட எல்லா உரிமையும் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இனிமே எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இளைஞர்கள் கையில இருக்கப்போ யாரால எதுவும் மாத்த முடியாது. பீட்டா ஒழிக்கணும். என்ன சொல்லுங்க, எங்களுக்கு வந்து நிரந்தர சட்டம் வரணும். அது வரைக்கும் நாங்க வந்து ஓய மாட்டோம். மழை இடிச்சாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு சரியான தீர்ப்பு வேணும். பீட்டா ஒழிக, பீட்டா ஒழிக, பீட்டா ஒழிக, பீட்டா ஒழிக. இதே போல இந்த ஒரு குழந்தைகளும் வந்து பள்ளிக்கு செல்லாமல் வந்து மழையில வந்து அவங்களுடைய கைகால் விரைத்த நிலையில உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு உட்காந்துட்டு இருக்கு இந்த மழையில? மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் புயல் வந்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் நவர மாட்டோம். ஜல்லிக்கட்டு வேண்டும். இதே போல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சிறு பிரச்சனை என்றாலும் வந்து அந்த குழந்தைகளை வெளியே கூட அழைத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைகளை வந்து வச்சுக்கிட்டு இந்த போராட்டத்தில் இளம் தாய்மார்கள் வந்து இந்த அளவுக்கான ஒரு கொடுமையான தாயா என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறது. இருந்தாலும் வந்து எங்களுடைய தமிழ் உணர்வை காப்பதற்காக அமர்ந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த வயசுலயும் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு மழையில உட்காந்துருக்கல, ஏன் இப்படி வீட்டுக்கு போகலாம்? நிரந்தர தீர்வு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் பையனுக்கு பின்னாடி ஜெனரேஷன் வந்து பாதிக்க கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் மழையையும் பொருட்படுத்தாம வந்து இங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். இது என்னைக்கு தோறணும், நிரந்தர தீர்வு வராம நாங்க என்னைக்கு இடத்தோட்டு நகரவே மாட்டோம். நிச்சயமாக மறுபடியும் மேற்கும் பார்த்துட்டே இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப முடியாமல் வந்து அவங்க வந்து மருத்துவமனைக்கு சென்று வந்தும் பிறகு வந்து அவங்க அமர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தைரியத்தை முதல்ல பாராட்டும். ஏன் உடம்பு சரியாத ஏன் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நாங்க எல்லாருமே பேசதான் விரும்புறோம். மோடிக்கு வந்து இந்த பிரதமர் பதவி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு நிமிஷம், அவர் படிச்சு இந்த பதவிக்கு வந்தாரா? நாங்க மக்கள் நாங்க ஓட்டு போட்டு தானே அவருக்கு இந்த பதவி வந்தது. அப்ப அவருக்கு தேவையானதை நாங்க செய்யும் போது எங்களுக்கு தேவையானதை இப்படி நாங்க கஷ்டப்பட்டு தான் வாங்கணுமாங்க? சொல்லுங்க பாப்போம். எல்லா பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் நாங்க தான் உருவாக்குறோம். எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா இனிமேல் நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு கிடைக்காத நீதி எல்லா தமிழ் எம்எல்ஏ எம்பி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நாங்களே ஆட்சி செய்யறோம். தமிழனா வந்திருக்கிறோம். பாரம்பரியத்தை முன்னோர்கள் வாங்கி எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போற பாரம்பரியத்தை எங்க மக்கள், எங்க குழந்தைகளை, எங்க குழந்தைங்க வந்து நிக்கிறதுல நாங்க வந்து இது பண்ணோம். எனக்கு போராடி பண்ணி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு எதுக்கு சுதந்திரம்? இப்படி என் பிள்ளைங்களா வந்து நிக்கிறதுல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் கொடுத்தது என் பிள்ளைங்களா இப்படி வந்து தெருவுல வீடு வீடா என் பிள்ளைங்க இப்படி நிக்கவா சுதந்திரம் கொடுத்தாங்க? எங்களுக்கு சுதந்திரம் எப்பயாச்சும் போச்சு. இன்னைக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். இல்லன்னா சிஎம் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். என் பிள்ளைங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த மழையில வந்து எப்படி வந்து இந்த 4 நாட்கள தொடர்ந்து அந்த உணர்வு அப்படியே இருக்கு? 4 நாள் இருந்தாலுமே ஒருத்தருக்குமே எந்த ஈவிரக்கம் கூட இல்ல சார். நம்ம கிட்ட இருந்து எல்லாமே வாங்குறாங்க. எலெக்ஷன் வருது அப்படின்னா மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்கள் ஆட்சி. சோ மக்களுக்காக எந்த ஒரு எதிர்ப்பும் கொடுக்கவும் இல்ல. இவ்வளவு மழை பெய்யுது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு இறக்கமே இல்ல. இத பத்தி மக்கள் என்னதான் பண்றது? குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இங்க மழையில இடியிலயும் உட்கார்ந்துருக்காங்க, வெயிலையும் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த இறக்கமுமே கிடையாது. இதுக்கு ஏதாவது மக்களாட்சி ஏதாவது பண்ணியே ஆகணும் சார். ஏசில படுத்து தூங்குற உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? ரோட்ல கஷ்டப்படுற எங்களுக்கு இனிமே யாருமே ஓட்டு கேட்டு வரவே கூடாது. யங்ஸ்டர்ஸ் நாங்க இருக்கோம், நாங்க காப்பாத்திக்கிறோம் தமிழ்நாட்டை. எங்களுக்கு தெரியும் எப்படி ஆட்சி செய்யணும்னு, நாங்க பாத்துக்கிறோம். இனிமே யாரும் ஓட்டு கேட்டு வராது. சொல்லுங்க உங்களுடைய உணர்வுல பதிவு செய்யுங்க. மத்திய அரசு சொல்றதை விட நம்ம முதல்ல மாநில அரசை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த காளையோட இது ஜல்லிக்கட்டுனா என்ன, நம்மளோட தமிழ் உணர்வுனா என்னன்னு அவங்க வந்து அவசர சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றப்போ வந்து மத்திய அரசு நமக்கு வந்து நிரந்தர சட்டம் தான் வேணும். இதுக்கு தான் நம்மளுடைய சிஏ
சொன்னாங்கன்னா ஒரு இருக்கறை அது வக்கீல்களின் வாதமே ஒளிவிளக்குன்னு சொன்னாரு. அதனால நம்ம அதை கடைபிடிச்சு நம்ம சரியான முறையில பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஆமா சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எப்படி பாக்குறீங்க? இந்த மழையை பொருட்படுத்தாம எந்த மாதிரி உங்களுக்கு சூழல், அதாவது ஒரு பெண்கள் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இருக்கும், அது மழையில மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும், எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க? நாங்க என்னதான் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் இடி பெஞ்சாலும் போராட்டம் நடந்துதான் ஆகும். பிகாஸ் எங்களுக்கு அது ஜல்லிக்கட்டு எப்போ ஓபன் பண்றாங்களோ அது வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் இதுக்கு முடிவெடுத்தா எல்லாரும் டெய்லியும் கஷ்டப்படுறாங்க. ஸோ சீக்கிரம் முடிவெடுத்தா நல்லா இருக்கும். நிச்சயமா இப்போ மாணவர்கள் போராட்டத்தில் நீங்களும் ஒரு பேராசிரியர் கலந்துருக்கீங்க அப்படின்ற போது மாணவர்கள் போராட்டம் எந்த மாதிரியான எழுச்சி அடைஞ்சிருக்கு? இது பேராசிரியரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லைங்க, ராத்திரி பகல எங்களோட மாணவர் மாணவிகளோட தமிழச்சிகள நாங்களும் இங்கதான் இருக்கிறோம். அறப்போராட்டம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் தொடரும். மிருகவதங்கிறாங்க. எங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் கூட முதல்ல பசுமாடு தாங்க நாங்க கூட்டிட்டு வருவோம். அவ்வளவு தெய்வமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். கோமியம் தான் தெளிப்போம், எங்களுக்கு அது தெய்வம். அதெல்லாம் மிருகவதம் கிடையாது. யாரோ ஒருத்தர் பீட்டா உள்நாட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கவர்மெண்ட் அனுமதிச்சிட்டு இருக்கு. இந்த மாணவி இவ்வளவு மருத்துவமனைக்கு சென்று விட்டு தொடர்ந்து போராடுறீங்க. முதல்ல அந்த உணர்வுக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம். அதை தாண்டி ஏன் இவ்வளவு கஷ்டப்படணுமா? நீங்க மருத்துவமனையில இருந்திருக்கலாமே. இந்த வழியில இந்த மழையில இருக்கும்போது ரொம்ப உணர்வு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழச்சிங்கண்ணா, அந்த ஒரு விஷயம் போதும். எவ்வளவு சுனாமியே வந்தா என்ன, தமிழச்சினா ஜல்லிக்கட்டு வேணும். நான் விவசாய குடும்பத்து பொண்ணுதான். ஏன் இப்ப பக்கத்து ஸ்டேட்ல நடந்துச்சுல ஜல்லிக்கட்டு, தடையை மீறி தான் நடந்துச்சு. இப்ப இங்க இருக்க எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி நடத்த தெரியாமல இங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே இவ்வளவு அறவழியில தானே நடத்துறாங்க. தப்பா எதுவும் அவங்கள மாதிரி நாங்களும் விடுறோம்னு சொல்லி விட்டாங்களா? கிடையாது இல்ல, அறவழியில தானே நடத்துறாங்க. அதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுங்கன்னு தானே கேட்கிறோம். நாங்க என்ன அவங்கள மாதிரி மாட்டை அவுத்துட்டு சிஎம் வீட்டு முன்னாலே மாடு போற மாதிரியா பாக்குறோம்? இல்ல அறவழியில போராடுறோங்க. நிச்சயமாக மனோஜ், நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதை தாண்டி இந்த பகுதி மக்கள் அமைந்திருக்க இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்திருக்கு, அதையும் பார்க்க முடியுது. ஒரு பலத்த மழை பெய்த காரணமாக இந்த பகுதி முழுவதும் பல இடங்கள்ல நீர் நிற்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி அந்த இடங்களை தவிர்த்து விட்டு அவங்க தொடர்ந்து அவங்களுடைய போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பெண் மாணவிகள் இருக்காங்க, சிலர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நேரங்கள்ல 4 நாளா போராடுறீங்க, அப்போ இந்த மழையிலையும் போராடணுமா? இவ்வளவு மழையிலயும் வந்திருக்கிறோம்னா சும்மாவா? இது சின்ன பிரச்சனை நினைச்சீங்களா? எங்களுக்கு அவசர சட்டமே வேண்டாம். நிரந்தர சட்டம் வர வரைக்கும் எவ்வளவு மழை வந்தாலும் இங்கதான் இருப்போம். நிச்சயமாக மனோஜ், நீங்க இந்த பதிவுல பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து எவ்வளவு கொட்டு மழையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயற்கை போகாதைகள் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பதற்காக தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த மாணவ மாணவிகள் தமிழர்கள் தெரிவிக்கிறார்கள்.